எப்படி இருக்கு ஜீப்பு ஜீப்பு பாருங்க பள்ளம். நல்லா வெயில் அடிக்கும். கிளைமேட் இன்னும் போனோம், அது செம்மையாக இருந்தது கிளைமேட். கிளி ஏலக்காய் ஒழுங்கா அட்டைப்பூச்சி மழை பெஞ்சா அட்டைப்பூச்சி ஓட்டுப்பேன். பாருங்க ரோட ஆட்டி குரல் வெளியே தள்ளிட்டு போல. யானையாவது பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். யானை கண்ணில் மாட்ட மாட்டேன். அவர் மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு வராது. இது எல்லாமே நம்ம பேச முடியாது, எதுவுமே பேச முடியாது. அதனால எதுவும் பேசாமல் வரேன். சமையல் இயற்கை நம்ம வந்து யானைகள் வர இடம் கொஞ்சம் 3 மணிக்கு கொடுத்தாச்சு. அது அவ்வளோ தூரம் போகிறாங்களா, அது வழியில் வர முடியாது இல்லை, அதுதான் பிரச்சனை. இல்லை சார், அன்னைக்கு அதுலேயும் தண்ணி இல்லை சார். எல்லாத்தையுமே ஜீப்பில் கீழே இறக்கி விட்டாங்க. அங்கே இல்லை, நான் சொல்றது ஃபால்ஸு கீழே கொண்டு போய் ஜீப்பில் இறக்கி விட்டாச்சு. அதுதான் யோசிச்சேன், இதுக்காக தான் மட்டும் தான் வெயிட் பண்ணாங்க. அது கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்காக இருக்குன்னு தான் விட்டேன். சரி, எல்லாருமே ரொம்ப வயசாக அதை தான் சிரமப்பட்டாங்க. சரி முடியும், கீழே இறக்கி விட்டாங்க. ஆமாம், எல்லாத்தையும் 50 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துட்டு அப்படி வரலாம். நல்லா சந்தோஷமாக இருப்பாங்களே. ஆமாம், அந்த ஃபால்ஸில் அன்றைக்கி தண்ணி நல்லா ஒன்றும் நல்லா தண்ணி இருந்தது. நம்ம வந்த விட நல்ல தண்ணி. அந்த ஃபால்ஸ் எப்பவுமே தண்ணி வராது. எனக்கு கண்டிப்பாக தெரியல. அந்த மலையில் பேசலாம். மே மாதத்தில் கூட யானை விரும்பி சாப்பிடுவாங்க. யானை எதுவும் தெரியுதா? எரிச்சல் பரவாயில்ல, மழை பெஞ்சா மட்டும் தெரியுது. மேலே டேம் தெரியும்.
ஃபால்ஸ் போட்டு போங்கண்ணா, கவர் பண்ணுங்க. ஃபால்ஸ் தான் மக்கள் விரும்புவாங்க. அதை பற்றி நீங்கள் பெருசாக ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துடும். கம்பியில் வச்சு அடிக்கும். அவர் வந்தாருன்னா ஒரு ஆட்டு செம்மையாக டான்ஸ் ஆடுவார். எல்லாத்தையும் டான்ஸ் வச்சுருவாங்க. சரி சரி சரி. பார்த்து பார்த்து மூலம் போட்டுற போகுது. பட்டாம்பூச்சி முன்னாடி பார்த்துக்கோங்க. பார்த்து குனிச்சு குனிச்சு மாரியோ கேம் விளையாண்டுட்டு வரேன். ஐயோ ஐயோ வேற லெவலில் இதெல்லாம் அனுபவிக்காம சாப்பிட. ஐயோ அதுதான் சொல்கிறேன் இல்லைங்களா, அவர் இதுக்கு முன்னாடி வந்தார். ஜீப் மேலே மட்டும் தான் ஏறுறாரு. ஐயோ யானை கண்ணில் மாட்டுதா? இவ்வளோ அந்த மலையில் தெரியுன்றாரு. கண்ணு ஈஸியாக பார்த்து கண்டுபிடிக்க முடியுமா? பெருசாக தெரியுங்க. சார் அன்னைக்கு 1ஆம் தேதி நான் 2ஆம் தேதி எனக்கு மறுபடியும் போனோம். 8ஆம் தேதி போனால சார் அப்போ 4-5 யானை. ஆமாம் ஆத்தா ஒரு அன்னைக்கு 2 யானை தான். இப்போ செத்தோம். இப்போ 2 யானை தான். 5-6 யானை. நான் கேரளா வந்து எப்படியே ஆணையை பார்த்துருன்னு பார்க்குறேன். ஃபோட்டோவில் தான் பார்த்துட்டு யானை வந்து லைட்டு அப்புறம் குழி பள்ளத்தில் விழுந்துட்டு அதால் இருக்க முடியாது. போட்டிங்கல்ல? ஆமாங்க. அங்கே போயிருக்கேன், நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆமாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தெங்கு மரகடா, தெங்கு மரகடாங்க, தெங்கு மரகடா. இப்போ பாரு கொடூரமாக இருக்கும். ஐயோ வேற லெவல். ஐயோ வேற லெவலில் தவிர்த்து வார்த்தையே வர மாட்டேங்குது. பள்ளம் வீரப்பனை பிடிக்கிறதுக்காகவே காட்டு சூப்பராக இருக்கு. பார்த்தீங்கன்னா கொள்ளைகள் ஒரு 3 புத்தர் கோயில் இருக்கு. தோன்லிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோ சீனா திபெத்தியன் பிரச்சனை வந்தப்ப குட்டி ஃபால்ஸ், ஒரு குட்டி ஃபால்ஸ். சாமி வேறு பக்கத்தில் இருக்கு. ஐயோ சூப்பராக இருக்கண்ணா. அங்கே பாருண்ணா குட்டிங்கன்னா ஏறி அங்கங்கே போய் உட்காந்துட்டு குளிச்சுட்டோமா. அழகாக ஸ்லைட் ஆகுது. அது வந்து வீரப்பனுக்காகவே சிறப்பு அதிரடி படைன்னு ஒன்று உருவாக்கி அதோட ஹெட் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா சத்தியமங்கலம் தான். அந்த காட்டுக்குள்ளே தான் வீரப்பனை பிடிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட படை. இவ்வளோதான் கஷ்டப்பட்டு அடுத்த பாயிண்ட். இது என்ன பேர் சார் இந்த பாயிண்ட்டுக்கு பேர்? ஏப்பா என்ன பாயிண்ட் கேட்குறாரு? என்ன என்ன செம்பரமா? சத்திரம் சத்திரம். ஓ இதுதானா? அது மெயின். இதுதான் சத்திரம். இதுதான் மெயின் வியூ பாயிண்ட். சத்திரம் வியூ பாயிண்ட். கடை இருக்கு. என்னது
வா நான் இதில் அப்படியே ஓடுறது ஒரு ட்ரோன் அடிச்சது லோனை போட்டால் வாங்கிக்கிறதுக்கு. ஆனா இது ப்ரோ ஆ நான் காலையில தான் பேக் எடுத்து பார்த்தேன், எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன். மறந்துட்டீங்களா? ஒரு 1000 தடவை நான் கேட்டுட்டு இருக்கேன். அவசரமே தானே அதை எடுத்தேன். நீங்கள் விளையாட்டுக்கு சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை சீரியஸாக தான். ஐயோ ஏன்னா ரோப்பு நான் எவ்வளோ எனக்கும் ஞாபகமே இல்லை. அதை நான் கேட்கணும். அவசரமே நான் எடுத்து வச்சேன். சத்திரம் சத்திரம் போயிட்டுங்க. ஐயோ